அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் திருசபின் சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் சீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் இந்த சுகமளிக்கும் செய்திகளுக்குள்ளாக நாம் செல்ல இருக்கிற நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க எவ்வளவு அருமையான வார்த்தைகள். இந்த உலகத்தில் ஒரு பிள்ளைய தாய் கூட மறந்துடுவாங்க. ஆனால் பாருங்க, உலகத்தில் அநேக ஜனங்கள் அவர் ஆறுதல் படுத்துறேன்னு சொல்லுவாங்க முடியாது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக பாருங்க, ஒரு தாய் ஒரு பிள்ளையை அதிகமாக காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று சொல்லுவாங்க. ஒரு பிள்ளை ஆறுதல் அடையக்கூடிய இடம் எங்க? தாயினுடைய மார்பில் தான். அந்த தாய் ஒரு பிள்ளை அன்பாக அரவணைக்கின்ற பொழுது நான் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன். சிறு பிள்ளை அழைக்கும் பொழுது என்ன, அந்த தாயை பார்க்கின்ற பொழுதே நம்ம கவலையெல்லாம் போய்விடும். தாய் நம்மளை அரவணைச்சு அப்படியே தடை விடுகின்ற பொழுது எல்லா வேதனைகளும் எல்லாம் மறந்து போயிடும். பாருங்க, அப்படி ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றக்கூடியவர் நம்முடைய இயேசு. ஒருவேளை தாய் கூட மறந்துடலாம், அதை காட்டிலும் மறவாத நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மை தேற்றக்கூடியவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கவலையோடு கண்ணீரோடு கூட இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? என்னுடைய பிரச்சனையை யார் எனக்கு ஆறுதல் படுத்துவா, யார் என்னை தேற்றுவானா? நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அன்புள்ள தெய்வம் இயேசுவை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அவர் தாயினும் மேலானவர், தகப்பனின் மேலானவர்,
உன் கண்ணீரை துடைக்கிறார். உன் கவலைகள் கஷ்டங்களை அவர் நீக்குகிறார். பாருங்க, எப்படி மார்போடு அணைக்கிறார். மனக்கவலைகள் எல்லாம் தீர்க்கக்கூடியவர் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நம்பி உன் கரத்தை பிடிச்சிக்கினா கரம் பிடித்து நடத்துவார், கண் மலையின் மேல் நிறுத்துவார். உங்களை கரம் பிடித்து நடத்துவது மட்டுமல்ல, கண் மலையின் மேலே உயர்ந்த ஸ்தலங்களிலே உங்களை உட்காரச் செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, கர்த்தர் உங்களுக்காக சொர்க்கத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார். உங்கள் பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். அக்கிரமங்கள் பாவங்கள் இருக்கீங்களா? நீங்க இனி சுமக்க தேவையில்லை, இயேசு சுமந்து கொண்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவரை நீங்க நம்புங்க, ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு நிமிடம் கூட, ஒரு செகண்ட் கூட விலகாதவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய அருமையான இரட்சகர் இயேசு கிறிஸ்து நம்மை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நம்புங்க. உங்களுடைய வியாதிகளுக்கு, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே விடுதலை இயேசு ஒருவர் தான். ஹல்லேலூயா. அதனால தான் தேவன் சொல்கிறார், நீதிமொழிகள் 9வது அதிகாரம் வசனம் 11, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். தேவனுடைய பிள்ளைகளே, வியாதியோடு இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களா? கர்த்தருடைய வேத வசனம் உங்களை நோக்கி பாய்ந்து கொண்டு வருகிறது. பூஸ்டர் சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, நீண்ட ஆயுளோடு வாழ்வீங்கன்னு விளம்பரம் கொடுப்பாங்க. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அண்ட சராசரங்களை படைத்த நம்முடைய கர்த்தர் சொல்கிறார், என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசினுடைய வருடங்கள் விருத்தியாகும். பெருகும். கர்த்தர் பூமியிலே பாருங்க 100 வருடமோ 120 வருடமோ வாழும்படியான ஒரு கிருபையை கர்த்தராலே உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் நீங்க என்ன செய்யணும்? சுகம் அளிக்கக்கூடியவர் இயேசு என்பதை நீ விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. இயேசு நீங்கள் சுகமாய் இருப்பதை விரும்பக்கூடிய தேவன். நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை விரும்பக்கூடியவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்க நன்றாய் இருப்பதை உங்க வீட்டார் விரும்பலாம், ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க மற்றவங்க விரும்பாங்க கூட இருக்கலாம். ஆனால் நீங்க நன்றாக இருப்பதை, சுகமாய் இருப்பதை, ஆரோக்கியமாய் இருப்பதை விரும்பக்கூடிய ஒரு அன்பு நேசர் இருக்கிறார். அவர்தான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. குணமாக்குவதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். வியாதிஸ்தர்களை குணமாக்கும்படியாய், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை குணமாக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டில் சொல்கிறார், நானே உன் பரிகாரி என்று யாத்திராகமம் 15:26 சொன்னார். பரம வைத்தியர், அவர்தான் உங்க வைத்தியர். ஹல்லேலூயா. ஏற்கனவே சொன்னது போல கனடா தேசத்தில் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தேசங்களில் உள்ள டாக்டர்ஸ் எல்லாம் ஒன்று கூடி ஒரு கான்ஃபரன்ஸ்ல உலகத்தில் தீர்க்க முடியாத வியாதிகள் என்ன, அதாவது மருத்துவத்தினால் கண்டுபிடித்து குணமாக்க முடியாத வியாதிகள் என்ன என்று கணக்கிட்ட பொழுது 39 வியாதிகள் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லையா. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் காயங்கள் ஏற்றுக்கொண்டது எத்தனை? 39 கசையடிகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த 39 கசையடிகள்னாலே இந்த தீர்க்க முடியாத இந்த 39 டிசீசஸ், இந்த 39 வியாதிகளும் குணமாகுமா? ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்குமா. ஹல்லேலூயா. இப்ப இயேசுவால தீர்க்க முடியாத கேன்சர் வியாதியோ, இயேசுவால் தீர்க்க முடியாத எந்த விதமான வியாதியா இருந்தாலும் அதை கர்த்தர் குணமாக்குகிறார். இயேசு வியாதியா எதனால் மருந்து கண்டுபிடிக்கவில்லையா? இயேசுவின் தழும்புகளால் அது குணமாக்கப்படும், சுகமாக்கப்படும். ஹல்லேலூயா. இன்றைக்கு முக்கியமான காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சில காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளணும். இல்லைன்னாக்கா சுகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அநேகர் வர்றாங்க சுகமளிக்க கூட்டத்திற்கு, ஒரு சில என்ன செய்யறாங்க? சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க, ஒரு சில சுகத்தை பெற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள். அதற்கு காரணம் என்ன? இந்த 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். ஒன்று, அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சுகமாக இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, உங்களுடைய சுகத்திற்காக நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். மூன்றாவதாக, நீங்கள் உங்களுடைய சுகத்திற்காக விசுவாசம் வைக்க வேண்டும். இந்த 3ஐயும் வேதத்திலிருந்து வசனத்தோடு உங்களுக்கு எடுத்து சொல்லி உங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்க இருக்கிறேன். நீங்க வசனத்தை குறித்து கொள்ளலாம். அதனால ஒன்றை உறுதியாக நீங்க தெரிந்து கொள்ளணும். நீங்கள் சுகமாய் இருப்பதை தேவன் விரும்புகிறார். தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன? அவருடைய பிள்ளையாய் இருக்கிற நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றது. ஹல்லேலூயா. ஒரு குஷ்டரோகி இயேசுவின் இடத்துல வந்து மார்க் 1வது அதிகாரம் 40, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும்,
சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டு அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். ஹல்லேலூயா. அதனால உங்க வாழ்க்கையில ஒருபோதும் சந்தேகத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருடைய சித்தம் நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டியதுதான். எவ்வளவு ஒரு வியாதியா இருந்தாலும் இயேசுனுடைய சித்தம் நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது, திட்டமாய் இருக்கிறது. சுகம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று அவிசுவாசித்து நீங்க இருக்கக்கூடாது. தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்க தேவ சாயலிலே படைக்கப்பட்டிருக்கீங்க. நம்முடைய தேவன் கர்த்தர் மனிதனை படைத்த பொழுது தேவ சாயலிலே படைத்தார். அதனால பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு முகம் சரியில்லை, அவங்க சரியில்லை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம மற்றவர்கள் இகழ்வாய் நினைக்க கூடாது. ஏன் ஆபேல் காயின் ஆபேலை கொன்று போட்டதினாலே தேவன் அந்த சத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் இறங்கி வந்தார். ஏனென்றால் நாம் தேவசாயில படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆபேல் தேவசாயில படைக்கப்பட்டிருப்பதனாலே இவன் காயின் ஆபேலை வெட்டி சிதைத்ததினாலே தேவனையே வெட்டியதுக்கு சமமாய், தேவசாயனையே வெட்டியதுக்கு சமமாய். புரியுங்களா? இதை உங்களுக்கு விளக்கி சொல்லணும்னா, நம்ம இந்திய தேசத்தில் பார்க்குறோம், அரசியல் தலைவர்கள் நடிகர்கள் எல்லாம் வால் போஸ்டர் அடித்து ஒட்டுறாங்க. வால் போஸ்டர் அடித்து ஒட்டுனா அவங்க அந்த வால் போஸ்டர் அவங்க ஒருவேளை பிடிக்காத எதிர்கட்சிக்காரங்களோ பிடிக்காதவர்கள் அந்த வால் போஸ்டர் மேலே ஒரு சாணியை வீசினா என்ன செய்யறாங்க, அந்த ரசிகன் கொந்தளிச்சு போயிடுறான். என் தலைவர் மேலே நீ சாணியை வீசிட்டுட்டா, என்னோட தலைவனைய முகத்தை நீ கிரிக்கிட்டுட்டான்னு சொல்லி என்ன செய்ய வெறியோடு அவங்க என்ன செய்யறாங்க, அந்த உணர்வு அவங்களுக்கு வருகிறது. அதே போலத்தான் தேவன் சாயலிலே உருவாக்கப்பட்ட நீங்க ஆபேல் உருவாக்கப்பட்ட ஆபேலை சிதைத்த பொழுது தேவனை இறங்கி வந்தார். காயினிடத்தில் கேட்டார், எங்கே உன் சகோதரன், எங்கே உன் ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. காயின் சாக வேண்டும், ஆனால் கர்த்தர் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று பார்க்கிறோமே. மல்கியா 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் நான் கர்த்தர், ஹல்லேலூயா, அவர் மாறாதவராய் இருக்கிறார். எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கிறோமே, தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்ட நாம் வியாதியோடு இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை, ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை, கவலையோடு இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. ஏனென்றால் தேவன் படைத்த ஏதேன் தோட்டத்திலே வியாதி கிடையாது. தேவன் படைத்த படைப்பிலே வியாதி கிடையாது. ஆனால் எப்பொழுது ஆதாம் பாவம் செய்தார்களோ அதுக்கப்புறம் தான் முள்ளும் குறுக்கும் வந்தது, வியாதிகள் வந்தது. தேவனுடைய படைப்பிலே படைக்கப்பட்ட நாம் ஆரோக்கியத்தோடு இருக்கும்படியாக படைக்கப்பட்டிருக்கிறோம். வியாதியில்லா சரீரமாக படைக்கப்பட்டிருக்கிறோம். பரலோகத்தில் என்ன உண்டாகிறது, அங்கே வியாதிகள் கிடையாது. தேவனுடைய வருகை ஆயுதவர் அரசாட்சியில் வியாதிகள் கிடையாது. அப்ப தேவனுடைய திட்டம் அறிந்து கொள்ள வேண்டியது முதலாவது, தேவனுடைய திட்டம் சித்தம் நாம் வியாதியோடு இருப்பது அவருடைய திட்டம் அல்ல. இந்த பூமியில் அவருக்கு நான் சாட்சியாக வாழ வேண்டும் என்றால் நான் வியாதி இல்லாமல் வாழ வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 91 என்ன சொல்கிறது பாருங்க, கர்த்தர் முழு சரீரத்திற்கு ஒரு பாதுகாப்பை சங்கீதம் 91 ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சங்கீதக்காரர் திரும்ப திரும்ப என்ன செய்யலாம், அதை வாசித்து அந்த சங்கீதத்தை வாசித்து நீங்க உறுதியாக உங்களுக்கு அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி? சங்கீதம் 91 அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். ஆண்டவர் அவருடைய சிறகுகளாலே என்னை மூடுவார். வெளியே போகும்போது வரும்போதெல்லாம் ஆண்டவரே இந்த சங்கீதம் 91 படியாக என்னை பாதுகாத்துக் கொள்ளும், சங்கீதம் 91 படியாக என்னை மூடி பாதுகாத்துக் கொள்ளும், முது சிறகுகளாலே என்னை மூடும். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91 சங்கீதம் வசனம் 4 முதல் 10 பார்க்கின்ற பொழுது இவ்வளவு காரியங்கள் நம்முடைய பாதுகாப்பை குறித்து ஆரோக்கியத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க விசுவாசித்து அறிந்து கொள்ளணும், தேவனுடைய திட்டம் என்ன, நான் ஆரோக்கியமாய் இருப்பது தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. வியாதிகளோ கொள்ளையோ மந்திர நோமோ எதுவுமே என்னை அணுகாது. ஹல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்துல நீங்க கையை வைத்து ஜெபித்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஒரு நாள் போகணும். ஹல்லேலூயா. நீங்க விட்டு வெளியே சொல்லும் போது பூனை குறுக்க விழுதா, கணவன் இறந்து போய் கைம்பண்ணுவ எடுத்தவரால நான் போக மாட்டேன், அப்படி வானிலைகளும் சூரியன் சந்திர பார்த்து நீ அப்படி ஏன்னா போகாம இருப்பது அது அல்ல. புரியுங்களா? அப்பதான் காரியம் வாய்க்கும். இந்த சங்கீதம் 91 நீங்கள் உங்களுக்கு உரிமையாக்கி ஜெபித்து விட்டு நீங்க ஒவ்வொரு நாளும் வெளியே செல்லுங்க. உங்க பிள்ளைகளை இந்த சங்கீதம் 91 மூடி மறைத்து ஜெபித்து வெளியே அனுப்புங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின்படியாக ஆம் என்றும்
ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுப்புத்திரன் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் வீணாகுவது இல்லை. ஹல்லேலூயா. அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய திட்டம் என்ன, கர்த்தருடைய சித்தம் என்ன? நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஹல்லேலூயா. அதைத்தான் பார்க்கிறோம். 3 யோவான் 2வது வசனத்திலே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் சுகமாயிருப்பதைத்தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார், கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவருடைய திட்டம் என்ன? ஆத்துமா, எண்ணங்கள், சிந்தனைகள் வாழ்வது போல எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி. ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். தேவனுடைய விருப்பம் என்ன? நீங்க எல்லாவற்றிலும் சுகமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பலவீனங்களை, உங்கள் சுகவீனங்களை, உங்களுடைய அக்கிரமங்களை, உங்கள் வியாதிகளை எல்லாம் ஏற்கனவே சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. அதைத்தான் வேத வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அதே போல 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்தின்படி, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய தழும்புகளால் நீங்க என்ன செய்றீங்க? குணமாகிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு 1வது அதிகாரம் வசனம் 24 சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய தழும்புகளாலே நீங்க என்ன செய்றீங்க? குணமாகிறீங்க. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பூமியில வந்த பொழுது, இயேசு பூமியில ஊழியம் செய்த பொழுது அவரிடத்தில் வந்து அனைவரும் சுகத்தை பெற்றுக் கொண்டாங்க. யாருமே சுகம் இல்லாமல் போகல. இயேசு கிறிஸ்து வந்த அனைவரையும் அவர் சுகமாக்கினார். ஒருவரை அவர் புறம்பே தள்ளினது கிடையாது. அவர்கள் அனைவரும் வந்த அனைவரும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலனை பெற்றுக் கொண்டார்கள். அதனால்தான் இயேசு சொன்னார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. அப்ப செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் பிள்ளையாக மாறவில்லை என்றால் உங்க இருதயத்தில் இந்த நான் சொல்கிற இந்த விசுவாச வார்த்தையை சொல்லுங்க. பரிசுத்த பரலோக தேவனை, நீர் எனக்காக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அனுப்பினீர், அதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் வந்து கல்வாரி சிலுவையில் என்னுடைய பாவங்களுக்காய், வியாதிகளுக்காய் மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பி வந்தார் என்பதை விசுவாசிக்கிறேன். அவரே என் பரிகாரி, அவரே என் ரட்சகர் என்று அறிக்கையிடுகிறேன் சொல்கின்ற பொழுது அவருடைய பிள்ளையாக மாறுறீங்க. அவரிடத்துல நீங்க வந்துடுறீங்க. இயேசுவின் இடத்துல வருகிற உங்களை அவர் புறம்பே தள்ள மாட்டார். ஹல்லேலூயா. அதனால்தான் மத்தேயு 11வது அதிகாரம் வசனம் 28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு மத்தியில் இந்த செய்தியை கொடுப்பதற்கு இந்த வேத வசனம் தான் எனக்கு காரணமாக இருந்தது. 40 வருடங்களுக்கு முன்பாக மதுரையிலே நான் படிக்கின்ற பொழுது, இன்ஜினியரிங் படிக்கின்ற பொழுது கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், குடும்பங்களிலே மரணங்கள் ஏற்பட்ட பொழுது, என்னுடைய பிரச்சனைக்கு யார் பாரம் இருந்த பொழுது, அப்படியாக நான் என்ன செய்தேன்? நடந்து கொண்டு மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய TLC லுத்தரன் திருச்சபை திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அங்கே சென்றேன். ஒரு சிலர் முழங்கால் படியிட்டு தேவனோடு மன்றாடி ஜெபித்துக் கொண்டிருந்தாங்க. நானும் அந்த ஆலயத்துக்குள்ள நுழைந்த பொழுது, அந்த உள்ள ஆலயத்துக்குள் நுழைகிறது ஃபுல்ஃபிட்டினுடைய வலது பக்கத்தில் மத்தேயு 11வது அதிகாரம் 28 அந்த சுவரில் எழுதி வைத்திருப்பாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த வார்த்தை என் உள்ளத்தை தேற்றியது. என் வருத்தத்தை எல்லாம், ஏன்னா இயேசு இளைப்பாறுதல் தருவேன் சொல்றாரே, என்னிடத்தில் வாருங்க என்று சொல்கிறாரே, அவரிடத்தில் நான் சென்றேன். ஒவ்வொரு நாளும் சென்று என்னுடைய கல்லூரி படிப்பு முடித்து சென்று பாரத்தோடு ஜெபித்தேன். என் துக்கங்களை எல்லாம் மாற்றினார். என் வருத்தத்தை எல்லாம் இயேசு எடுத்து போட்டார். என் குடும்பத்தில் மரணங்களை எல்லாம் தடுத்தார். என் கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் இயேசு மாற்றினார். அது இன்றைக்கு ஜீவனோடு உங்கள் மத்தியில் இருப்பது என தேவனுடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. இன்றைக்கு 40-45 வருடங்களுக்கு மேலாக தேவன் என்னை ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு உங்கள் மையத்தில் வைத்து உங்களுக்காக செய்தி கொடுக்க வைத்திருக்கிறார் என்றால், இந்த மத்தேயு 11வது அதிகாரம் 28 என்னை ரட்சிப்புக்குள் நடத்தியது. ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு கையை நீட்டி தொட்டவர்களும், இயேசுடைய அங்கத்தை தொட்டவர்களும், அவருடைய சரீரத்துடைய வஸ்திரத்தை தொட்டவர்கள் எல்லாரும் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நீங்களும் சுகத்தை பெற்றுக்கொள்வது உறுதி என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்றால் இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உண்மையாக அது பலிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்னாக்க, தேவனுடைய திட்டம், இயேசுனுடைய திட்டம் என்ன? நான் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 15:26 நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையாயிலும் நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும்.
விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் எல்லாம் மனப்பாடம் செய்து அப்படியே நீங்க வைத்து அதை பயன்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று யாத்திராகமம் 23வது அதிகாரம் 25 சொல்கிறாரு. உங்க அப்பத்தை அனுதின சாப்பாட்டை உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறாரு, குறையில்லாமல் கொடுக்கிறாரு. அதே போல தண்ணீரை ஆசீர்வதிக்கிறாரு, வியாதிகளை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்தார் என்று மத்திய 8வது அதிகாரம் 17 சொல்லப்பட்டிருக்க நீங்க அறிந்து வைத்திருக்க வேண்டும். அவர் என்னுடைய வியாதிகளை எல்லாம் சுகமாக்குகிறார் என்று. ஹல்லேலூயா. அவர் சுமந்து தீர்த்து விட்டார், நான் சுமக்க தேவையில்லை. அதே போல சங்கீதம் 107வது அதிகாரம் 20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார், அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நீங்க அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, மல்கியா 4வது அதிகாரம் வசனம் 2 படியாக, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஹல்லேலூயா. வானத்தில், இந்த வானத்தில் திறந்து விடப்பட்ட நிலைமையில் இருக்காதீங்க. ஹல்லேலூயா. நீங்க இயேசுடைய செட்டைகளின் கீழ் வந்து விடுங்க, அவர் அடைக்கலத்துக்குள்ள வந்து விடுங்க. அங்க என்ன இருக்கிறது? ஆரோக்கியம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு அனாதைகளைப் போல நாளை தேவையில்லை, உங்களுக்கு ஒரு மேற்பர் இருக்கிறார். இயேசு என்ற இந்த உன்னதமான மறையில் ஓடி வந்து விடுங்க. கொடை, மழை பெய்கிறது, கொடைக்குள்ள இருக்கிறீங்க, உங்களுக்கு அபயம். கொடை விட்டு சரீரத்தின் அங்கங்கள் வெளியே போகும்போது அபாயமாய் இருக்கிறது. இயேசு என்ற கொடைக்குள் வந்து விடுங்க, அங்கே உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக மீண்டும் மீண்டும் சுகமளிக்கும் காரியங்களை குறித்து ஆவியானவர் ஏவிக்கொண்டிருப்பதனாலே உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் சுகமாக்கும் மருந்தாக இருக்கிறது. அவர் வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வசனத்தை அனுப்பி ஆண்டவர் குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே தூரதேசத்தில் இருந்தாலும் நாங்கள் இந்த வசனத்தை சொல்லுகின்ற பொழுது கர்த்தர் வசனத்தை அனுப்பி எல்லா வியாதிகளையும், கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வியாதிகளையும் கர்த்தர் குணமாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வல்லமையான வாக்குத்தத்தங்களை நினைச்சு நீங்க பிடித்துக் கொள்ள வேண்டும். இதை தெளிவாக ஏதோ மனப்பாடம் பண்றீங்க, இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி இதை உங்களுக்குரியதாக நீங்க மாற்றுகின்ற பொழுது தேவன் என்னை சுகமாக்குகிறார் என்பதை அறிந்து கொள்கிறீர்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, லூக்கா 10வது அதிகாரம் வசனம் 1 பார்க்கின்ற பொழுது இயேசு தம்முடைய சீசர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து ஜனங்களை போய் சுகமாக்குங்கள் என்று சொல்லி லூக்கா 10வது அதிகாரம் வசனம் 9 19 சீடர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க வார்த்தைகள் பயன்படுத்தணும். ஊழியர்கள், விசேஷமாக ஊழியர்கள், போதகர்கள், அவர்களிடத்தில் நீங்க ஜெபிக்கின்ற பொழுது அவர்கள் உங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கின்ற பொழுது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது என்று யாக்கோபு 5வது அதிகாரம் 16 சொல்லப்பட்டது போல உங்களுக்காய் பரிசுத்தவான்கள், போதகர்கள் ஜெபிக்கின்ற பொழுது, நீங்கள் விசுவாசம் வைக்கின்ற பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, யாக்கோபு 5:15 விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார் என்பதை நீங்க அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய திட்டம் என்ன? நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நான் செழிப்பாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் என்பதை, அவருடைய சித்தம் என்பதை நீங்க அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும். காரியங்கள், தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது, நான் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை அறிந்து வைத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் வியாதி குணமாக வேண்டும் என்றால் ஜெபம் என்றால் என்ன? கர்த்தரிடத்திலே வேண்டுவது, உங்களுடைய விண்ணப்பங்களை தேவனிடத்தில் வேண்டுவது. நீங்க அவருடைய பிள்ளையாய் மாறுகின்ற பொழுது உரிமையோடு கூட, அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கிறாரு. அப்பாவிடத்த பிள்ளை எப்படி கேட்பான்? உரிமையோடு கேட்பானே. அப்ப தேவனிடத்துல நீங்க என்ன செய்யணும்னாக்க, ஆண்டவரிடத்தில் உரிமையோடு கேட்கின்ற பொழுது சங்கீதம் 103வது அதிகாரம் வசனம் 11 படி, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இறங்குவது போல அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்குகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கேட்பீங்களா? உங்க அப்பாட்ட இப்படி நீங்க உரிமையோடு கேட்குறீங்க, அப்பா எனக்கு இது வாங்கி கொடுங்கப்பான்னு. ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா நான் சுகமாய் இருக்க வேண்டும், என் கணவன் சுகமாய் இருக்க வேண்டும், என் மனைவி சுகமாய் இருக்க வேண்டும், என்னோட பெற்றோர்கள் சுகமாய் இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் சுகமாய் இருக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன், ஜெபம் பண்ணுகிறேன், விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று கேட்க வேண்டும். ஹல்லேலூயா.
அப்ப தேவன் ஜெபத்தை கேட்டு உங்களை சுகமாக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒருத்தருடைய மரண வியாதியை குணமாக்கிறார் என்பதை வேத வசனத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். எசேக்கியா ராஜா பாருங்க, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருந்தார். எப்படிப்பட்ட வியாதி? மரணத்துக்கு எதுவான வியாதி. அதை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. அவரிடத்துல என்ன சொல்றாரு? நீர் எசேக்கியா ராஜாட்ட, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜா பத்தி சொல்றாரு. நீங்க பிழைக்க மாட்டீங்க, மரித்து போவீங்க, உங்களுக்கு வியாதி இருக்குது என்று. அது என்ன கேன்சர் நோய் என்று, பிளவை நோய் என்று சொல்றாங்க. ஆனால் இங்க அந்த ஏசாயா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி எசேக்கியா தீர்க்கதரிசி அழுது தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நீ மரித்து போவ என்று சொன்ன தேவனிடத்துல ஜெபம் பண்ணின பொழுது சொன்ன வார்த்தையே கர்த்தர் அதை நிறைவேற்றாதபடி அந்த எசேக்கியா ராஜாவுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருடங்களை கூட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்றால், உமது விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருடங்களை கூட்டுவேன் என்று 15 வருடங்களை எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் கூட்டி கொடுத்தாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, ஒரு ஜெபம் மறிக்க போகிற மனிதனுக்கு ஜெபத்தின் மூலமாக அந்த மரணம் நீங்கி 15 வருடங்களை கர்த்தர் கூட்டி கொடுத்து அதில் மனாசே பிறந்தான். அந்த வம்சத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ எப்பொழுதும் தேவனிடத்தில் வரலாம். தேவனிடத்தில் வருவதற்கு தடையே கிடையாது. 24x7 24 மணி நேரமும் 7 நாட்களும் 24 மணி நேரமும் நீங்க தேவனிடத்தில் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவன் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சங்கீதம் 121 அதிகாரம் வசனம் 4 சொல்லப்பட்டது போல நம்முடைய கர்த்தர் என்ன செய்கிறார்? இரவும் பகலும் தூங்காமல் பாதுகாக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற போது அவளுக்கு விரோதமாக மந்திரங்கள் தந்திரங்களை பாலாக்கும் பிழையாமல் செய்த பொழுது கர்த்தர் தூங்காமல் பாதுகாக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதில்லை என்று பார்க்கிறோமே. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று பார்க்கிறோமே. அப்படி பாதுகாக்கிறவர் என்பதை நீங்க அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால நீங்க தேவனிடத்தில் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று மலை பிரசங்கத்திலே மத்திய 7 அதிகாரம் 7 வசனம் 8 இயேசு சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? நீங்கள் ஜெபிக்க மாட்டீங்களா? அவரிடத்தில் வேண்டிக் கொள்ள மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால நீங்க கர்த்தரிடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒன்று, கர்த்தர் என்னை குணமாக்கிறார் என்பதை அறிந்து வைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, ஜெபம் என்பது தேவனிடத்தில் நீங்க கேட்கக்கூடியது, பரலோகத்தின் கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படக்கூடியது. அவரிடத்தில் உரிமையோடு இயேசுவின் நாமத்தில் கேட்கின்ற பொழுது இயேசு அந்த காரியத்தை பிதாவினிடத்தில் பிதா நாம மகிமைக்காக அந்த காரியத்தை வாய்க்க செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. மூன்றாவதாக, தேவன் அவர் மேல சுகத்தை பெற்றுக்கொள்ளும் விசுவாசம் மிக மிக அவசியம். விசுவாசம் மிக வல்லமையுள்ளது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் தேவனிடத்தில் வைங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி எபிரேயர் 11 அதிகாரம் 6 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனிடத்துல விசுவாசத்தோடு கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் மலையை பார்த்து அப்பாலே போய் என்று சொல்கின்ற பொழுது அது சமுத்திரத்தில் போய் விழும் என்று ஆண்டவர் சொல்றாருல. அப்ப உங்கள் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் நீங்க கேட்கின்ற பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? சுகத்தை கொடுப்பார். 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தேவனுடைய விசுவாசத்தோடு அவர்களுடைய அஸ்திரத்தை தொட்டா. அவர் சொன்னாரு, என்ன இயேசு அவளை பார்த்து, மகளை திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இயேசுவிடத்தில் வந்த அநேகர் குருடராய் வந்த கண்கள்லாம் அவர் உனக்கு நான் சுகத்தை கொடுப்பேன் என்று விசுவாசிக்கா என்று இயேசு கேட்டு அவர் கண்களுடைய பார்வையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
அதனால்தான் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்று மத்திய 9வது அதிகாரம் 26 இயேசு சொன்னார். அதே போல உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று மார்க்கு 4வது அதிகாரம் 34 சொன்னார். நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று யோவான் 11வது அதிகாரம் 40 சொன்னார். இந்த விசுவாசத்தின்படியாக தேவனிடத்தில் கேட்டு சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஒன்று சுகமளிக்கக்கூடியவர் இயேசு என்பதை அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக கர்த்தர் உனக்கு என்ன செய்கிறாரு, என நீங்க அவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய திட்டம் சித்தம் என்ன, நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது, சித்தமாக இருக்கிறது. இரண்டாவதாக நீங்க என்னக்கா ஜெபம் செய்ய வேண்டும். ஒன்று தேவன் சுகத்தை கொடுக்கிறார் என்று அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது ஜெபம் செய்ய வேண்டும். மூன்றாவதாக விசுவாசம் வைக்க வேண்டும். இப்படி வைக்கின்ற பொழுது கர்த்தர் என்ன செய்வாரு, உங்க விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்பதால் நீங்க பிழைப்பீங்க. நீங்கள் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய காரியங்களை செய்களை இந்த பூமியிலே விவரிப்பீங்க. கர்த்தராலே உங்கள் ஆயுசு நாட்கள் விருத்தியாகும். ஹல்லேலூயா. என்னாலே உன் நாட்கள் நீடித்திருக்கும் என கர்த்தராலே உங்கள் ஆயுசின் நாட்கள் பெருகும். ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தின்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அருமையான வேளையில் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். அருமையான தேவனுடைய எங்களை நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவே, செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக திறப்பிலை நிற்கிறேன். கர்த்தாவின் வார்த்தையை அனுப்பி குணமாக்கும். ஆண்டவரே, நீ உங்களுடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்னீங்களே, அது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் இந்த நிமிடத்தில் கர்த்தாவே கேட்கிற பிள்ளைகளுடைய சரீரத்தை விட்டு நீங்கும்படியாய் நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ரத்தத்தினாலே வியாதிகள் நீங்கட்டும், சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும். ஆயுசு நாட்களை பெருக்கித்தாருங்க. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே வெற்றி, வாழ்வு, செழிப்பு இந்த வாரம் முழுவதும் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து நடத்துங்க. எல்லா காரியத்திலும் வெற்றியை கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பெற்ற சுகத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.